ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இந்த கோமதி பாண்டியன் சொல்லிட்டு இந்த மயில் குடும்பம் பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாலுமே இங்க ராஜி ஒரு கடிதமும் போடுறாங்க இங்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும். அதை அவங்க ரெண்டு பேருமே படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மயிலவங்க அம்மாவும் பாக்கியம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அவங்க கேஸில் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம இதுக்கு மேலேயுமே அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்கள போலீஸும் கோர்ட்டும் அலைய விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் அடுத்த பிளானுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மயிலுமே நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே மாணிக்கம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாக்கியமும் நம்ம அவங்கள கோர்ட்ல வாசல்ல நிக்க வைக்கணும்னா நம்ம அந்த நகை விஷயத்தை வச்சுதான் நம்ம நிக்க வைக்கணும். நம்ம அந்த நகையை கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நகை போலி நகை கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கேஸை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இங்க பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அந்த கடிதத்தை படித்ததுலேருந்தே. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலேயுமே நம்ம 30 வருஷம் பார்க்க 10 வருஷம் பார்க்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே ரொம்பவே கோபமாக இருக்க வேணாம், நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே. அதுக்கப்புறம் ராஜியும் அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த கடிதத்தை அவங்க படிச்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிக்கிட்டு இருக்க உடனே இங்கே கோமதியும் மனசில் இருந்த காயத்தெல்லாமே ஆற வச்சுக்கிறதுக்காக இங்கே பழனிவேலுக்கிட்டையுமே பழனிவேல் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொட்டிட்டு இங்கே பழனிவேலையுமே கடைக்கு அமுச்சு விட்டுட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே பாண்டியன் என்ன கஷ்டப்பட்டு இருப்பாரோ தெரியல, அவரு இன்னைக்கு வேற கடைக்கு வேற போயிட்டு இருக்காரு, இந்த விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாரு. அங்க கடைக்கு வரவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை பத்தி தான் கேட்பாங்க, அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படும். நம்ம அவர் மனசை ஆத்துற மாதிரி நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க கோமதியுமே. அதுக்கப்புறம் இங்க எல்லா நகையுமே கொடுக்கறதுக்காக இன்னைக்கு மதியம் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க இங்க கோமதி வீட்டாளுங்க. அதே மாதிரி இங்க பாக்கியமும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்பயே போகிறது நல்லது, ஏன்னா டைமும் ஆயிடுச்சு, நம்ம அங்கே போயிட்டு நின்றுட்டு அந்த நகையை கொடுக்குற போது நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அங்கே எல்லாருமே இங்கே பாக்கியம் மாணிக்கம் இங்கே மயிலுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே முத்துவேல் சக்திவேல் கோமதி பாண்டியன் சொல்லிட்டு இங்கே மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போகவும் உடனே அங்கே போலீஸுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாக்கியமும் உள்ளே போயிட்டு மேடம் இவங்க என்னோட நகையை கொடுக்க சொல்லுங்க மேடம், இவங்கள என்னால் நம்பவே முடியல மேடம், எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் இவங்க குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு அசிங்கமாக இருக்குது மேடம், எங்கள் நகையை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பேசாமல் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதியும் மேடம் அவங்களோட நகையெல்லாம் நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே எடுத்து யூஸ் பண்ணதும் இல்லை, எடுத்து எப்படி இருக்குது பார்த்தது கூட இல்லை மேடம், அவங்க நகையை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம், அவங்க நகையை அவங்க எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகையையுமே கொடுத்துட்றாங்க. உடனே இங்கே போலீஸுமே மேடம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க, மறுபடியும் இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போலீஸ் சொல்லவும் உடனே எங்கள் பாக்கியமும் அந்த நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டுமே இருக்கிறாங்க. உடனே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கவரிங் அப்படின்ற மாதிரியுமே ஒரு பிட்டை போடுறாங்க எங்கள் பாக்கியமும். உடனே எங்கள் போலீஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது, மேடம் இது எல்லாமே கவரிங்காக இருக்குது மேடம், என்னோட நகை இது இல்லை மேடம், இது எல்லாமே கவரிங் தான், ஆனால் என்னோட நகை மாதிரியே கவரிங்கை கொடுக்குறாங்க மேடம், இவங்கள என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் கோமதி பாண்டியன் இது சக்திவேல் முத்துவேல் மீனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது. உடனே இங்கே கோமதியும் மேடம் அவங்க கொடுத்த நகையை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு, இதில் கவரிங்கும் எதுவுமே நாங்கள் மாற்றலை, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இப்படின்னு பாக்கியம் சொன்னதும் போலீஸுமே அங்கே பதட்டத்தில் உடனே இங்கே போலீஸ் என்ன மேடம் நீங்கள் கவரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிருக்கு, நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்களா, அவங்க அந்த நகையை மட்டும் தானே கேட்குறாங்க, நீங்கள் அந்த நகையை கொடுத்துட்டு நீங்கள் விலைக்கு போக வேண்டியது தானே, இப்போ கவரிங் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே போலீஸ் கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவும் ரொம்பவே கோவமாகவும் மேடம் அவங்க கொடுத்த நகையை நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம், அதுவும் இல்லாமல் இன்னொரு உண்மையுமே அவங்க மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்க போட்ட நகையில் 8 சவரன் தான் மேடம் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் நகை தான்
கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை வச்சு அவங்க எங்கள் மேலே கேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மீனா சொல்கிறாங்க. உடனே எங்கள் போலீஸுக்கு கோவமாகி உடனே என்ன மேடம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே அவங்க மேலே பொய் கேஸ் கொடுத்தீங்க, அதுவும் இல்லாமல் இப்போ நகை விஷயத்தில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போலீஸ் கேட்குறாங்க. உடனே எங்கள் பாக்கியமும் மேடம் நாங்கள் இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவோமா, ஏற்கனவே நாங்கள் பொய் சொன்னது உண்மைதான், அவங்க அந்த வீட்டில் எங்கள் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நாங்கள் பொய் சொன்னோம், ஆனால் இப்போ அந்த வீட்டில் எங்கள் பொண்ணு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நாங்கள் எதுக்கு மேடம் ட்ராமா போடணும், அந்த நகை எல்லாமே கவரிங் தான், நாங்கள் கொடுத்தது எல்லாமே கோல்டு தான் கொடுத்தோம், ஆனால் இப்போ அவங்க கொடுக்குறது எல்லாமே கவரிங்காக இருக்குது, நீங்கள் தான் மேடம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே பாக்கியம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸுமே இதில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் நீங்கள் இந்த கேஸை சால்வாக முடிக்கணும்னு பார்க்குறீங்களா, இல்லை இதை பெருசாக இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, இப்போ அவங்க இதெல்லாம் கவரிங் நகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சார் இதில் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே போலீஸ் கேட்குறாங்க. உடனே எங்கள் முத்துவேலும் மேடம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த அந்த ஒரு ஃபேமிலி பொய் சொல்லாதுங்க மேடம், அது மாதிரி இவங்க போட்ட நகையில் ஒரு கிராம் கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லை விற்றுக்க கூட மாட்டாங்க, அதுக்கு அப்போ போய் எப்படி அவங்க நகையை இது மாதிரிலாம் கவரிங்காக மாற்றிட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்கிறாரு. இதை கேட்டதும் போலீஸும் சார் எங்களுக்கு சாட்சி தான் சார் வேணும், நீங்கள் சொல்கிற பொய்யா இல்லை உண்மையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அங்கே அவங்க பார்த்தீங்களா நீங்கள் இதை கவரிங் உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க இது கவரிங் அப்படின்ற மாதிரி, நீங்கள் இது கோல்டு அப்படின்ற மாதிரியுமே கொடுக்குறீங்க, அது கவரிங் மாதிரி வெளுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க சொல்கிறத நம்பர் தான் நீங்கள் சொல்கிறத நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல, ஆனால் இப்போ நாங்கள் இந்த நகையை பார்க்குற போது தான் தெரியும் எங்களுக்கு அவங்க சைடு இருக்கிற ஒரு சாட்சி தான் இருக்குது, ஆனால் உங்கள் சைடு இருக்கிற சாட்சி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்துவேல் கிட்ட கேட்குறாங்க. முத்துவேலுக்கு ஒரு ஐடியாவுமே வருது, ஏன்னா முத்துவேல் கடையில் தான் இவங்க அந்த நகையுமே எடுத்திருப்பாங்க, ஆனால் அது கவரிங்கே எடுத்திருப்பாங்க, கோல்டுமே எடுத்திருப்பாங்க, அந்த நகை ரிசிப்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதாரமாக இருக்கும், அந்த ஒரு ஆதாரமே இங்கே முத்துவேல் கிட்டையுமே இருக்குது, அந்த முத்துவேல் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பிடிஎஃப்மே எடுத்து இங்கே போலீஸுமே காமிக்கிறாங்க. போலீஸ் பார்த்ததும் இங்கே பயங்கர கோபமாகவும் என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் அவங்க மேலே கொடுத்த பொய் கேஸே இன்னும் முடியாமல் இருக்குது, இப்போ இன்னொரு வேறு பொய் கேஸ் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இப்போ உள்ளே உக்கார வேண்டியது இருக்கும், நீங்கள் பேசாமல் இது பொய் வாக்குமூலத்தை கொடுத்தது நீங்கள் ஒத்துக்கிட்டு நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லது, அப்படி இல்லைனா நீங்கள் தான் உள்ளே இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு மேடம் நான் இங்கே தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு சொல்லிட்டோம், அவங்க எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்றதுனால தான் ஏதோ அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் அவங்க வீட்டில் என் பொண்ணு சேர்ந்து வாழணும் மேடம், எங்கள் பொண்ணு சாப்பிட மாட்டேது மேடம், அந்த வீட்டில் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாக்கியம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் போலீஸும் இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயம், நாங்கள் இதிலெல்லாம் தலையிடுறதில்ல, ஏன்னா நீங்கள் எவ்வளவோ பொய் கேஸ் இவங்க மேலே கொடுத்துருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய பொய்யுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை அந்த வீட்டில் சேர்க்கணுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், என்னாலலாம் இதில் எந்த முடிவும் பண்ண முடியாது, அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த நகையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நீங்கள் போட்ட கவரிங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்க மேலே பொய்யா அம்மாண்டமாக இது மாதிரி இது பழியெல்லாம் நீங்கள் சுமத்தக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த நகையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, பேசாமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியமும் அங்க எதுவுமே பேசாம சைலண்டா நிக்க உடனே இங்க மயிலுமே அங்கே அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு யோசனையுமே வருது இங்கே பாக்கியத்துக்கு. உடனே மேடம் நீங்கள் எங்கள் பொண்ணை கூட கேளுங்க மேடம், இது மொத்த நகையுமே இங்கே நாங்கள் கோல்டாக தான் கொடுத்தோம், ஆனால் அவங்க இது கவரிங்காக மாற்றிட்டு வந்து எங்களவே ஏமாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, எங்கள் பொண்ணவே கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பொண்ணை வந்து காட்டுறாங்க. உடனே இங்கே மயிலுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க போலீஸும் என்னம்மா உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்களாம் உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, நீங்கள் அவங்க மேலெல்லாம் பொய் கேஸ் எல்லாம் கொடுக்குறதுல நியாயமே இல்லை, நீங்கள் எதை வந்தாலுமே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயில்கிட்ட போலீஸுமே கேட்குறாங்க. போலீஸ் கேட்டதும் இங்கே மயிலுமே மேடம்
இந்த நகை இருக்குங்க இல்லைங்க மேடம், அது அந்த நகை வந்து எங்கள் அம்மா வந்து 8 சவரன் தான் மேடம் கோல்டாக போட்டாங்க. மீதி எல்லாமே கவரிங் தான் போட்டாங்க. ஆனால் இவங்க மேலே பொய் கேஸ் கொடுக்க சொல்லி எங்கள் அம்மா முதல்ல இருந்தே எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் கேட்டேன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் அதுவும் இல்லாமல் இப்போயுமே இன்னொரு பொய்யை நான் சொன்னேன்னா அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் என்னால் காலடியே எடுத்து வைக்க முடியாது. நான் எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அந்த நகையில் அவங்க எதுவுமே பொய் சொல்லலை மேடம், நாங்கள் கொடுத்த நகையை தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா தான் மேடம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் போலீஸுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. மேடம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை உங்கள் மேலே கேஸு கொடுத்து நீங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. ஆனால் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க. அந்த நகையுமே எடுத்துகிட்டு இங்கே பாக்கியம் மாணிக்கம் மயிலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்திவேல் மீனா கோமதின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம், அந்த ஃப்ராடு ஃபேமிலிக்கு கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேடம். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு ஃபேமிலி மேடம். அங்கே அவங்க ஊரில் எல்லாருக்கிட்டையுமே கடன் வாங்கிட்டு அவங்க ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவங்க. அவங்கக்கிட்ட சம்மந்தம் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே சார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலும் இங்கே சுகன்யாவும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பழனிவேலுக்கு எல்லா கவனமும் பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி மேலேயுமே பாண்டியன் மேலே தான் இருக்குது. ஏன்னா பாண்டியனும் கோமதியும் அவங்கள இவ்வளோ அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அமுச்சிருந்தாலுமே ஆனால் என்ன இருந்தாலுமே தன்னுடைய அக்கா மச்சான்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே பாசம் அதிகம்தான். ஏன்னா இங்கே சுகன்யா கூட பழனிவேல்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் இது உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் இருந்துடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சுகன்யா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு இங்கே பழனிவேலுமே நான் அங்கே எதுக்கு போக போகிறேன், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு அதுவே போதும், நான் கடை வச்சுட்டு இருந்தது கூட அவங்களுக்கு எல்லாமே எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு கொஷின் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே கேட்டிருப்பாரு. ஆனால் இவ்வளோ பேசிகிட்டு இருந்தாலுமே ஆனால் அங்கே பாண்டியனும் கோமதியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியுமே பதட்டத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்பத்தாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன நடந்துச்சோ தெரியலையே அப்படின்ற மாதிரியுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா அந்த நகையை கொடுத்துட்டு அங்கே சைன் போட்டுட்டு தான் வரத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே பாக்கியம் என்ன விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு தான் இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு இங்கே மீனாக்குமே கால் பண்ணுறாங்க. மீனா என்னாச்சு மீனா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நகையுமே ஒப்படைச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே மீனாவும் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா கேட்க, உடனே இங்கே செந்திலும் என்ன மீனா சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே மீனா அவங்க அந்த நகை எல்லாமே கவரிங் நகைன்னு சொல்லிட்டு எங்கள் தலைமையில் கட்டாரத்துக்கு பார்த்துட்டாங்க. மறுபடியும் எல்லாருமேலேயும் கேஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக இங்கே முத்துவேலும் சக்திவேலும் 2 பேரும் சமாளித்து அவங்க எங்கள் கடையில் தான் நகை வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியுமே எல்லா ஆதாரத்தையும் காமிச்ச பின்னாடி தான் அவங்க இந்த விஷயத்துலேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இல்லைனா மறுபடியும் இங்கே அத்தையும் மாமாவையும் உள்ளே வச்சுட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே செந்தில்கிட்ட சொல்ல, செந்திலும் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு இவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் பொய் கேஸை கொடுப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசி ராஜின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க. அந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசையும் ராஜையும் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே கோமதியும் அதே நினப்போட அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே கோமதி தான் இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே சமைச்சு போட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கோமதி அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுனால சமையலுமே யாரும் பண்ணலை. அப்படின்றதுனால இங்கே அரசியும் ராஜையும் அங்கே சமைச்சிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் இங்கே சக்திவேல் முத்துவேலை பார்த்துட்டு பாண்டியன், நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவோ பகை இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்கள் எங்களுக்காக வந்து நின்றது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நீங்கள்
இவ்வளோ பெரிய பெருந்தன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா கோமதி, நான் இங்கே கதிர், செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது நீங்கள் தான் வந்து எங்களை எல்லாரையுமே காப்பாற்றினீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே தீராது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்லிடுறாரு. உடனே எங்கள் அப்பத்தாவுமே வெளியே நின்றுக்கிட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.